மாங்காடு அருகே மின்கம்பம் உடைந்து விழும் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் சிக்கராயபுரத்தில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிந்தவாறு மின்கம்பம் உடைந்து காணப்படுகிறது. எந்த நேரத்திலும் முறிந்து விழும் நிலையில் உள்ள இந்த ஆபத்தான மின்கம்பத்தின் வழியேதான் நாள்தோறும் ஏராளமான பள்ளி குழந்தைகளும் பொதுமக்களும் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை தொலைபேசி வாயிலாக தொடர்ந்து தொடர்பு கொண்டும் அதிகாரிகள் எவ்வித பதிலும் அளிக்காமல் அலட்சிய போக்குடன் அழைப்புகளை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பருவமழை தொடங்க உள்ள சூழலில் பெரிய விபத்து ஏதும் ஏற்படுவதற்குள் மின்துறை உடனடியாக தலையிட்டு புதிய தூணை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிர் ஊசலாடுற மாதிரி கம்பம் ஊசலாடி நிறுது சார். இங்க இந்த மெயின் ரோடு ஒரு பஸ் மேல சாஞ்சிச்சுன்னா பஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் போறாங்கன்னா 50-60 பேரும் என்ன சூழ்நிலை ஆகும்? எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது சார். இதுக்காக எந்த ஸ்டெப் வரைக்கும் நாங்க எல்லார்கிட்டையும் லெட்டர் கொடுத்துட்டோம், ஏகிட்ட சொல்லிட்டோம், போர்மேன் கிட்ட சொல்லிட்டோம். உடஞ்சி இந்த மாதிரி கம்பம் இந்த அளவுக்கு இருக்குது. மெயின் ரோடு, குழந்தைங்க விளையாடுற பகுதி, கொஞ்சம் படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாருமே இந்த வழியில தான் சார் போறாங்க. இங்க ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இருக்குது சிக்கராயபுரம். ஈவினிங் டைம்ல மார்னிங் டைம்ல பசங்க வந்து போற வழி இது. ஒரு மெயின் ரோட்லயே இந்த அவலம் நடக்குது. இதை ஒரு சரி பண்றதுக்கு சரியான ஆளுங்களே கிடையாதா? இபில யாருமே இல்லையா? எஃப்ஓசி நம்பர் எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்குது. எஃப்ஓசிக்கு போன் பண்றதே வேஸ்ட். இந்த மாதிரி தான் இருக்குது சார். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டோம். அவங்க போன் எடுத்து 30 நாள்ல உங்களுக்கு இந்த குறைகளை தீர்ப்பு பண்ணாங்க. எப்ப செத்ததுக்கு அப்புறமா சார் குறைய தீர்ப்பாங்க? செத்ததுக்கு அப்புறமா குறைய தீர்ப்பாங்க? ஒரு சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டா உடனே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு தான் நாங்க பெட்டிஷன் போடுறோம். ஏயும் எடுக்கல, போர்மேனும் எடுக்கல, மாங்காடு இபில ஒருத்தரும் வேலை செய்யல. அவங்க 30 நாள்னா 30 நாளைக்கு இடையில யாருன்னா செத்துட்டா இந்த கவர்மெண்ட் 30 நாளைக்கு அப்புறம் செத்த பிறகு வந்து இந்த கம்பத்தை நோண்டி புதைக்குமா? யாரை புதைக்கும்? கம்பத்தை புதைக்குமா? மனுஷனை எடுத்துன்னு போய் ஆப்போசிட்ல சுடுகாடு இருக்குது, அதில் புதைக்குமா?